ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் இன் தமிழ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்மளோட சேனல் இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டேலி பிரைம் உடைய அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ் வந்து நம்ம அப்கமிங் லைவ் கோர்ஸ் வந்து பிளான் பண்றோம். ஸோ அதுக்கான டீடைல்டு வீடியோ தான் இது. நம்ம வந்து பேசிக் லெவல் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே அந்த வீடியோக்கான யூடியூப் லிங்க் நான் மென்ஷன் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பேசிக் லெவலில் டேலியில் நாங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அது வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகும் போது அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் இதையும் வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். பிகாஸ் எனக்கு வந்து ஃப்ரம் பிகினிலேருந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டுமே எடுத்தீங்கன்னா சூட்டபிள் ஆகும். எனக்கு ஆல்ரெடி அதெல்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து டோட்டலி நீங்கள் இதை பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அட்வான்ஸ் லெவல் கோர்சஸை நம்ம வந்து 3 ஃபேக்கல்ட்டி வச்சு பிளான் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியில் இருக்க பெஸ்ட் ட்ரைனர் வச்சு தான் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். இவங்களுக்கான இன்ட்ரோ, இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பேசிக் லெவல் கோர்ஸ்லேயே வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்வான்ஸ் லெவல் கோர்சஸில் நாங்கள் டோட்டலாக எவ்வளோ நாள் சார் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா 23 டேஸ் வந்து பிளான் பண்ணுறோம். டோட்டலி 46 ஹவர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி 2 ஹவர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 8 PM to 10 PM டெய்லி. என்ன பிளாட்ஃபார்மில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜூம் மீட்டிங். எப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 15th March 2025. பேசிக் லெவல் பொறுத்த வரைக்கும் 21st February 2025. இன்னும் 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ முடியும் அப்படின்னா 7th April 2025 முடியும். ஸோ டோட்டலி வந்து 23 நாள். ஓகே, இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீனியர் லெவல், அதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் நான் வந்து டேலியை வந்து அணுகணும், நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக சில விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகும். ஆல்ரெடி நான் வந்து சேலரி வந்து ஒரு 15-20K தான் சார் வாங்கிட்டு இருக்கேன், ஒரு சீனியர் லெவல் இருக்கேன், நான் ஒரு 30Kக்கு நான் வந்து ஜம்ப் ஆகணும், இல்லை ஒரு 50Kக்கு நான் வந்து வாங்கணும், ஒரு மேனேஜர் வந்து 50 வாங்கிட்டு இருக்காரு, ஒரு 1 lakh சேலரி வாங்கணும் அப்படின்னா அட்வான்ஸாக சில ஃபியூச்சர்ஸை அக்கௌண்ட்லேயும் சரி பிளஸ் வந்து உங்களுக்கு டேலியிலும் சரி இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் அடுத்த லெவல் வந்து போகலாம். ஸோ அதுக்கு இந்த கோர்சஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளஸ் சார் நான் ஆல்ரெடி வந்து கன்சல்டன்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து என்னுடைய கிளைண்ட்டுக்கு நானே வந்து புக்ஸ் மெயின்டைன் பண்ணி நானே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கோர்சஸ் வந்து யூஸ் ஆகும். பிளஸ் நானே வந்து டேலியில் என்ட்ரி போட்டு நானே GST ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ நானே வந்து இ-வே பில் போடணும், இன்வாய்ஸ் போடணும், அது மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஃபீச்சர்ஸ்லாம் இந்த அட்வான்ஸ் கோர்சஸ்ல வந்து இருக்கு. ஸோ டீட்டெயிலாக இந்த கோர்சஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஆடிட் ட்ரையல். அதாவது வந்து உங்களுக்கு யூசர் பேஸ் பண்ணி இவங்களுக்கு இந்த ஒர்க்குக்கு இந்த ஆக்சஸ் தான் கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த மட்டும் தான் வியூ பண்ணணும், இதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேனேஜர் கீழே இருக்க டீமுக்கு அவங்களுக்கு வந்து அலோகேட் பண்றது, அதாவது ஒர்க் அலோகேட் பண்ணி யூசர் வந்து பிரிக்கிறது. இந்த யூசருக்கு இது மட்டும் போகணும். ஏன்னா தேவையில்லாத சில என்ட்ரிஸ்லாம் வந்து அவங்க போயிட்டு ஆல்டர் பண்றதோ டெலீட் பண்றதோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால சில உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து எப்படி வந்து பண்றது அப்படின்ற ஆங்கிள்லையும் சொல்லியிருக்கோம். பிளஸ் ரிமோட் ஆக்சஸ், அதாவது வந்து நம்மளுடைய இன்டர்நெட்ல உங்களுடைய டேலியை நீங்க வீட்டில இருந்தே, அதாவது வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து கம்பெனியில் இருக்க CFO அண்ட் டைரக்டர்லாம் வந்து அவங்க வந்து வீட்டில இருந்தே எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ பர்ச்சேஸ் நடந்திருக்கு, என்ன P&L பேலன்ஸ் ஷீட், இது எல்லாமே அவங்க ரிமோட் ஆக்சஸ் மூலம் அவங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஆங்கிள் எப்படி பண்றதுன்றதையும் சொல்றோம். Day 2 இ-பேங்கிங் கனெக்டிவிட்டி ஃபீச்சர். அதாவது வந்து உங்களுக்கு வந்து டேலி பிரைம்ல உங்களுடைய பேங்கை லிங்க் பண்ணி உங்களுடைய பேங்க்ல இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய பேங்க்ல இருக்கிற அந்த என்ட்ரிஸ்லாம் வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணி பண்றது, அந்த ஒரு ஆப்ஷன் வந்து டேலி பிரைம்ல இருக்கிறத எப்படி யூட்டிலைஸ் பண்றது அது வந்து சொல்றோம். Day 3 மேனுஃபேக்சரிங் என்ட்ரிஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். அதாவது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல என்னெல்லாம் என்ட்ரிஸ் வந்து பண்றது, அதில் முக்கியமாக வந்து ஜாப் ஒர்க் வெளியே போகுது, ஜாப் ஒர்க் உள்ள வருது, அதெல்லாம் எப்படி வந்து என்ட்ரிஸ் வந்து போடுறது, இ-வே பில் எப்படி வந்து பண்றது, இன்னும் வரும்போது அவுட் போடும் போதெல்லாம் எப்படி இ-வே பில் பண்றது, எப்படி வந்து ஜாப் ஒர்க் ஆர்டர் வந்து எப்படி வந்து ரிப்போர்ட் வந்து பாக்குறது. ஸோ இது வந்து Day 3 இருக்கு. Day 4 ஜாப் அண்ட் ப்ராஜெக்ட் காஸ்டிங் இன் டேலி பிரைம். அதாவது வந்து ஒரு ஜாப் ஒர்க் கொடுக்குறோம். ஸோ அந்த ஜாப் ஒர்க் கொடுக்கும்போது அந்த ஜாப் ஒர்க் வந்து காஸ்டிங் வந்து பண்ணும்போது இதெல்லாம் வந்து எப்படி வந்து மாஸ்டர் வந்து கிரியேட் பண்றது, அந்த டிரான்சாக்ஷனை எப்படி வந்து நம்ம வந்து போடுறது, டேலி பிரைம்ல எப்படி ரிப்போர்ட் பார்க்கறது, இதை வந்து நம்ம Day 4ல சொல்றோம். Day 5 இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அண்டர் GST. ஒரு GSTக்குள்ள நம்ம இருக்கும்போது ஒரு இம்போர்ட் ஆகுது இல்ல எக்ஸ்போர்ட் ஆகுது, இது மாதிரி டிரான்சாக்ஷனை நம்ம எப்படி வந்து டேலியில வந்து என்ட்ரி போடுறது, ஃபாரின்ல வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது, வெளிநாட்டுல நடக்குது, அது மாதிரி சில விஷயத்தை நம்ம எப்படி வந்து பண்றது, எப்படி வந்து ஃபாரின் இருக்க கெயின் அண்ட் லாஸ் வந்து டேலி பிரைம்ல எப்படி வந்து புக் பண்றது, RCM எப்படி வந்து புக் பண்றது அப்படின்ற ஆங்கிள் வந்து
நம்ம வந்து சொல்கிறோம் டே 5ல. டே 6ல மல்டி ஜிஎஸ்டி. ஸோ வேறு ஸ்டேட்டில் ஒரு ஜிஎஸ்டி இருக்குது, இங்கே ஒரு ஸ்டேட்டில் ஜிஎஸ்டி இருக்குது. இந்த 2 ஜிஎஸ்டியில் இருக்கிற அந்த இதை டேலியை வந்து எப்படி வந்து மல்டி ஜிஎஸ்டி வந்து எப்படி வந்து சிங்கிள் டேட்டாவில் எப்படி வந்து கம்பெனி வந்து பார்க்கறது அப்படின்றது வந்து சொல்லித்தரோம். ப்ளஸ் வந்து டிரான்சாக்ஷன் எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது எப்படி வந்து பண்ணுறது. ஸோ அது மாதிரி ஆங்கிளில் நம்ம வந்து சொல்கிறோம். டே 7 இவே பில் அண்ட் HSN வேலிடேஷன் வந்து எப்படி வந்து பண்ணுறது, இவே பில் எப்படி வந்து போகிறது த்ரூ டேலியிலேருந்து எப்படி வந்து பண்ணுறது, அதை எப்படி API வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, அதை வந்து நம்ம எப்படி வந்து கன்வீனியன்ட்டாக பர்சனலைஸ் வந்து பண்ணுறது அப்படின்றத டே 7ல சொல்கிறோம். டே 8 இன்வாய்ஸ் எப்படி வந்து பண்ணுறது, அதாவது டேலி பிரைமில் இன்வாய்ஸ் எப்படி பண்ணுறது, அதை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, அதை எப்படி வந்து கன்வீனியன்ட்டாக வந்து பர்சனலைஸ் பண்ணுறது, ப்ளஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி வந்து டேலியில் வந்து யூஸ் பண்ணுறது டேலி பிரைமில் சொல்கிறோம். டே 9 முக்கியமாக ஜிஎஸ்டி ரிட்டர்ன். ஏன்னா டேலியில் வந்து நிறைய பேர் என்ட்ரி போடுவாங்க, ஆனால் டேலியிலேருந்து ரிட்டர்ன் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா தப்பாக என்ட்ரிலாம் இருக்கும், ப்ராப்பராக இருக்காது, எரர் இருக்கும். ஆனால் டேலி பிரைம்லேருந்து எப்படி வந்து ஜிஎஸ்டியை வந்து ஃபைல் பண்ணலாம், எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம், கனெக்டிவிட்டி எப்படி வந்து பண்ணுறது, எப்படி வந்து 2A 2B வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து 2Bயை வந்து ரீகான்சிலேஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டே 9ல் சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்பவும் முக்கியமான சப்ஜெக்ட் டே 9ல் இருக்குது. டே 10 TDS ஆன் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். அதை 194Qல பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் 194Qல வர என்ட்ரிஸை வந்து எப்படி வந்து பண்ணுறது, அந்த என்ட்ரி எப்படி வந்து ரிப்போர்ட் எடுக்கிறது, அது எப்படி வந்து நம்ம போடுறது அப்படின்றதையும் சொல்கிறோம். ப்ளஸ் வந்து 194A அந்த செக்ஷனையும் நம்ம இதில் வந்து ரிப்போர்ட் எப்படி பார்க்குறதுன்றதையும் சொல்கிறோம். டே 11 TDS ஆன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அதாவது 194Aல இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, இது டேலி பிரைமில் எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, இது எப்படி அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்டில் எப்படி இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ரெக்கார்டு எப்படி வந்து பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது, ரெக்கார்டு வந்து அண்டர் செக்ஷன் 194I எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, 194A வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம டே 11ல் வந்து சொல்கிறோம். டே 12 பேரோல். அதாவது வந்து டேலியில் பேரோல்ன்றது ஒரு ரொம்ப நல்ல ஃபியூச்சர்ஸ். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. பட் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பயன்படுத்தலாமா வேணாமான்றதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் பேரோல் எப்படி வந்து மாஸ்டர் வந்து கிரியேட் பண்ணுறது, அதில் வந்து இந்த ESI, PF, NPS, TDS, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், நான் ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர் கிரியேஷன் எப்படி வந்து பண்ணுறது, எம்ப்ளாயி மாஸ்டர் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டே 12ல வந்து சொல்கிறோம். டே 13ல சேலரி ப்ராசஸ் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸிங்கில் டிடக்ஷன் ப்ராசஸ் எப்படி, ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன் வந்து எப்படி வந்து பண்ணுறது, அதர் சார்ஜஸ் எப்படி வந்து பண்ணுறது, சேலரி வந்து பேமெண்ட் எப்படி வந்து பண்ணுறது, ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட்லாம் எப்படி வந்து பண்ணுறது, என்ட்ரிஸ் இதெல்லாம் எப்படி வந்து டேலி பிரைமில் பண்ணுறதுன்றது சொல்கிறோம். டே 14 என்ட்ரிஸ். அதாவது வந்து எப்படி வந்து P&L, அதாவது வந்து உங்களுடைய ஃபைனலைஸ் பண்ணுறது. ஸோ அதில் முக்கியமாக வந்து ரிப்போர்ட்டிங், MSME ரிப்போர்ட்டிங் வந்து எப்படி வந்து பண்ணுறது. ஏன்னா MSMEல இந்த ரூல் இருக்குது, 45 days பேமெண்ட்டு, அது மாதிரி இந்த ரூல்ஸ் இருக்கும்போது இந்த ரூல்ஸ்லாம் எப்படி வந்து அதில் ரிப்போர்ட் எடுக்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து புக்ஸ் ஃபைனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதையும் சொல்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு அசட்டு லைபிலிட்டியில் எப்படி வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது, க்ளோசிங் டெப்டார் எப்படி வந்து பேலன்ஸ் பார்க்கறது, க்ளோசிங் கிரெடிட்டார் எப்படி வந்து பார்க்கறது, MSMEல பேமெண்ட் எப்படி ரிப்போர்ட் பார்க்கறது, இது எல்லாமே டே 14ல இருக்கு. டே 15 என்ட்ரிஸ் ஃபார் ஃபைனலைஸ் பண்ணுறது P&L. அதாவது வந்து இந்த சேல்ஸ், பர்ச்சேஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, மந்த்லி எக்ஸ்பென்ஸு, பேயபிள் எக்ஸ்பென்ஸு, ரிசீவபிள் இன்கம், இதெல்லாம் எப்படி வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது அப்படின்றதையும் டே 15ல சொல்கிறோம். டே 16 சிம்பிளிஃபைடு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். அதாவது கான்ஃபிகரேஷனை வந்து டேஷ்போர்டில் ரிப்போர்ட் யூசர் கஸ்டமைஸ் எப்படி பண்ணுறது, அட்வான்ஸ் ஃபில்டரிங் எப்படி வந்து பண்ணுறது, சேவ் அண்ட் ரிமூவ் கஸ்டமைஸ் எப்படி வந்து பண்ணுறது, வவுச்சர் எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, சிம்பிளிஃபை பண்ணுறது, டேக்ஸ் இன்வாய்ஸ் எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றதையும் டே 16ல சொல்கிறோம். டே 17ல பல்க் டேட்டா வந்து எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது, அதாவது வந்து எக்ஸல் டு டேலி பிரைம், அதாவது எப்படி வந்து பண்ணுறது, அந்த ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டு எக்ஸல் டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து பல்காக என்ட்ரிஸ் போடுற மெத்தட்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். மேப்பிங் வந்து பண்ணுவோம். இம்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டருடைய டேட்டா இம்போர்ட் பண்ணி அதில் வந்து என்னென்னலாம் எரர் வருது இம்போர்ட் பண்ணும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுவோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸு இந்த பல்க் என்ட்ரிஸு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டே 17ல. டே 18ல TDL வந்து உங்களுக்கு வந்து TDLன்ற இது வந்து டேலி பிரைமில் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி கிரியேஷன் பண்ணுறது, சில உங்களுக்கு டெமோ உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி வந்து ஆட் பண்ணுறது, சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து டேலியில் இல்லாத ஃபியூச்சர்ஸை எப்படி வந்து இந்த TDL மூலம் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் டே 18ல சொல்லுவார். டே 19 இங்கே வந்து கணேசமூர்த்தி சார் வராரு. ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான, ரொம்பவும் அட்வான்ஸ் லெவலில் ஒரு கன்சல்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், CA பாயிண்ட் ஆஃப் வியூவில்
எப்படி வந்து பண்ணுறது. ஒரு கன்சல்டன்ட் நீங்கள் வந்து ஒரு புக்ஸை வந்து ஃபைனல் பண்ணோன்னா நீங்கள் சி ஆங்கிளில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணும். அது வந்து இயர் அண்ட் செக்லிஸ்ட் இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் கேஷ் பேமெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் என்னென்னலாம் வந்து டிஸ்அலவுட் வந்து பண்ணியிருக்காங்க அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் டேலியில். ப்ளஸ் இயர் அண்ட் செக்லிஸ்ட் பிரகாரம் ஜிஎஸ்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து எதெல்லாம் பிளாக்டு கிரெடிட், எதெல்லாம் வந்து ஐடிசி ரிவர்சல் பண்ணணும், ஆர்சிஎம்லாம் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது, இது வந்து பார்ப்போம். ப்ளஸ் வந்து அதர் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐலாம் எப்படி வந்து பார்க்குறது. இது எல்லாமே புக் க்ளோசிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேலியில் எப்படி வந்து பார்க்குறது அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். டே 20 அதாவது வந்து ப்ராக்டிக்கல் டெமோ, அதாவது வந்து உங்களுக்கு வந்து கம்பேரிஷன் ஃபர்ஸ்ட் வந்து எப்படிலாம் பார்க்குறதுன்றது சொல்லிடுவோம் ஒன் டேல. செகண்ட் டேல வந்து உங்களுக்கு வந்து கம்பேரிஷன் எப்படி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரீவியஸ் இயரோட எப்படி வந்து கம்பேரிஷன் பண்ணுறது, ரேஷியோ வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது, இதை ஃபைனல் பண்ணி எப்படி இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறது, அந்த ஆங்கிளில் வந்து சொல்லுவோம். இது டே 20. நெக்ஸ்ட் நம்மளுடைய கார்த்திகேயன் சார். ஸோ இப்போ இது எல்லா ஆங்கிள்லையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அதாவது வந்து ஒரு டெக்னிக்கலாக டேலியில் எப்படி வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி வந்து என்ட்ரி பண்ணணும் அதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஒரு கன்சல்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி வந்து புக்ஸை வந்து அணுகணும், எப்படி வந்து ஃபைல் பண்ணணும் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இங்கே 21 and 22 இந்த 2 நாள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் ஓகேப்பா, பட் நான் வந்து ஒரு கம்பெனியில் நான் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கேன், ஒரு சீனியர் லெவல்லையோ ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஸ்மார்ட்டாக இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் நான் எப்படி வந்து சில விஷயத்தை அணுகணும். அதாவது வந்து நான் ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்கேன், ஒரு 30K வாங்குறேன் அப்படின்னா நான் எப்படி ஒரு 50K வாங்குறது, நான் ஒரு 50 வாங்குறேன்னா நான் எப்படி ஒரு 75 வாங்குறது, நான் 75 வாங்கினா நான் எப்படி 1 lakh வாங்குறது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் இந்த கிரெடிட்டா டெபிட்டார் எப்படி வந்து ஸ்மார்ட்டாக வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது, எப்படி ரிப்போர்ட்டிங் வந்து பார்க்குறது, வவுச்சர் எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது, எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, அதாவது வந்து ஆட்டோமேஷனில் உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்கில் எப்படி வந்து லெட்ஜர் வந்து பார்க்குறது, எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட்ஸில் எப்படி வந்து அனலைஸ் வந்து பண்ணுறது, போஸ்ட் டேட்டட் என்ட்ரி, அதாவது வந்து நம்ம வந்து எவ்ரி மந்த் வந்து இஎம்ஐ வரும், இந்த டேட்டில் வந்து இஎம்ஐ வந்து டெபிட் ஆகும், அது எப்படி வந்து போஸ்ட் டேட்டில் நம்மளே வந்து எப்படி வந்து என்ட்ரிஸ் போட்டு அந்த தேதியில் அது என்ட்ரி பாஸ் ஆகணும், அது எப்படி வந்து பண்ணுறது, ஆப்ஷனல் வவுச்சர் என்ட்ரி வந்து கான்செப்ட் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றது டே 21ல் இருக்கு. டே 22 ஸ்மார்ட் ஒர்க்கர், அதாவது வந்து ஸ்மார்ட்டா சில ஷார்ட்கட் கீஸ் வந்து இருக்கு. இந்த ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில், இந்த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வந்து ஸ்மார்ட்டா சில ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணி எப்படி ஸ்மார்ட்டா ஜம்ப் ஆகுறது, ஸ்மார்ட்டா எப்படி வந்து நம்ம ரிப்போர்ட்ஸை வந்து பார்க்கறது அப்படின்ற ஆங்கிளில் சொல்லுவோம். இன்னொன்று ட்ரையல் பேலன்ஸை வந்து எப்படி வந்து டீட்டெயிலாக வியூ பண்ணுறது அப்படின்றதையும் அப்ரோச் பண்ணுவோம். கம்பைன்டு P&L பேலன்ஸ் ஷீட், மல்டிபிள் கம்பெனிஸ் ஆர் பிரான்ச்சஸ் இருந்ததுன்னா எப்படி கம்பைனாக எப்படி வந்து எல்லாத்தையும் பார்க்கறது அதுவும் வந்து சொல்லுவோம். ப்ராக்டிக்கல் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து சேவ் வியூ பண்ணுறது, கோ டு ஆப்ஷனில் வந்து யூசர் டேலி வந்து எப்படி வந்து பார்க்கறது அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், அதாவது வந்து நீங்க இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டேலியில் இருக்க டேட்டாவை ரிப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அந்த சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்ல நம்ம வந்து சில எக்ஸல் பையட் மூலம் நிறைய ரிப்போர்ட் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த இது வந்து எப்படி வந்து எக்ஸல் மூலம் பண்றது. ஸோ இங்க நீங்க டேலி வரும்போது எக்ஸல்ல சில ஃபியூச்சர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் சாட் ஜிபிடி அண்ட் ப்ராம்ப்ட் மூலம் நம்ம வந்து எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சில விஷயத்தை வந்து ஒர்க் பண்றது அப்படின்றதையும் டே 22ல சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் டே உங்களுக்கு ஓவரால், அதாவது பேசிக் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல் இந்த 2 கோர்ஸ்லுமே வந்தவங்க ஓவரால் கிளாஸ் உடைய ஃபீட்பேக் அண்ட் ஸ்பெஷல் Q&A இது டே 23ல இருக்கும். ஓகே சார், இதெல்லாம் ஓகே. இந்த கோர்ஸ் வந்து யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் சார்? நான் ஆல்ரெடி வந்து சீனியர் லெவலில் பொசிஷன் ஆகியிருக்கேன், ப்ளஸ் நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கேன், நான் இன்னும் இன்டெப்த்தாக ஒரு சி ஆங்கிளில் நான் சில விஷயத்தை வந்து என்ட்ரிஸ் வந்து பார்க்கணும், ஸ்மார்ட்டாக வந்து சில வேலைகள் செய்யணும், ஆல்ரெடி இருக்கிற என்னுடைய பேக்கேஜை இன்னும் கொஞ்சம் ஹையராக வாங்கணும், அதுக்கு நான் இன்னும் டேலியை இன்டெப்த்தாக நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு தான் இந்த அட்வான்ஸ் லெவல். பிகினர் லெவலுக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக இருக்குது. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஃப்ரம் கிராச்சஸ்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கணும், அட்வான்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு லைவ் வரவங்களுக்கு ஒரு டபுள் பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் லைவும் வரலாம், கேள்விகளும் கேட்கலாம், ப்ளஸ் நம்ம ரெக்கார்டட் வீடியோவும் பார்க்கலாம். இதில் கொடுக்குற டாக்குமெண்ட், அதாவது வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், பிபிடி, ஒர்க்கிங் ஷீட் இது எல்லாமே டவுன்லோட் ஆப்ஷனில் கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து லைவ்லையும் சரி, ப்ளஸ் நம்ம கொடுக்குற அந்த டியூரேஷன் அக்சஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் நாங்கள் வந்து பண்ணுறோம். அக்சஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு சார் இருக்கும் அப்படின்னா 20 ஏப்ரல் 2025 வரைக்கும் இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு டோட்டலாக 33 days வந்து அக்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து
நம்மளுடைய கோர்சஸ் ஆஃப்டர் லைவுக்கு அப்புறம் இருக்கிற சப்போர்ட்ஸ். ஓகே சார், எனக்கு வந்து பிரைஸ் வந்து சொல்லுங்க, எங்களுக்கு கோர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு மார்க்கெட்ல இந்த 23 நாள் இந்த 3 ஃபேக்கல்ட்டி வச்சு நீங்க மார்க்கெட்ல நீங்க எங்க அனலைஸ் பண்ணாலும் இதோடைய மார்க்கெட் வேல்யூ வந்து 15,000 நாங்க எஸ்டிமேட் பண்றது. பட் ஒரு 7,500 வரைக்கும் செல் பண்ணலாம் இந்த அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ். பட் ஃபைனலா எல்லாருக்குமே சரி ஒரு இன்ட்ரோவேட்டிவ் ஆஃபர் பிரைஸ் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய லைவ் கோர்ஸ் வரவங்களுக்கு. ஸோ அது பிரகாரம் நம்ம வந்து இன்ட்ரோவேட்டிவ் ஆஃபர் பிரைஸா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற ஒரு 30 பேருக்கு நம்ம வந்து 1,999 அதாவது 2,000 rupeesக்கு வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். தி பெஸ்ட் பிரைஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். இதுல வந்து இன்க்ளூடிங் நம்மளுடைய மெம்பர்ஷிப் வந்து கொடுக்குறோம். அதுக்கான வேலிடிட்டி 31st March 2025. நெக்ஸ்ட் 30 பேருக்கு மேல ஜாயின் பண்றவங்களுக்கு பிளஸ் ஒரு 500 மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த 500 கூட நம்ம வந்து VBA ஆட்டோமேட்டிக் லாகின் டூல் வந்து கொடுத்துறோம். ஸோ அதனுடைய ஒர்த்தே 500. ஸோ அதை நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்க அதை யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே சார், எனக்கு வந்து பேசிக் லெவல்ல இருந்து வந்தா எனக்கு காம்போ ஆஃபர் என்ன சார் இருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம இன்ட்ரோவேட்டிவ் ஆஃபர் பிரைஸ் ஆல்ரெடி பேசிக் லெவல்ல நம்ம சொல்லியிருக்கோம். இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ இருக்கு. தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பாருங்க. ஓகே, இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு அந்த வீடியோ போய் பாருங்க. ஓகே, இந்த பேசிக் லெவல் 15 days 30 hour பொறுத்த வரைக்கும் அதனுடைய இன்ட்ரோவேட்டிவ் ஆஃபர் பிரைஸ் அந்த வீடியோல சொல்லியிருப்போம் 1499 அப் டு 30 பேருக்கு. ஸோ அந்த பிரைஸ் நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். பிளஸ் அட்வான்ஸ் லெவல் உங்களுக்கு இப்பதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனுடைய 23 நாள் 46 மணி நேரத்துக்கு நம்ம பிக்ஸ் பண்ணிருக்க ஆஃபர் பிரைஸ் 1,999. ஸோ அதனுடைய காஸ்ட் நீங்க பாத்துக்கங்க. 2 கோர்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 3,500 வரும். பட் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 50 பேருக்கு மட்டும் ஓகேவா உங்களுக்கு 2,499 பிரைஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ டோன்ட் மிஸ் இட். உங்களுக்கு தி பெஸ்ட் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ 2,499 அப்படி அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கும்போது பர் டே காஸ்ட் வந்து வெறும் 65 தான். சோ அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல் 23 நாளுக்கு பார்க்கும்போது பர் டே காஸ்ட் வந்து 86 தான். அதே மாதிரி பேசிக் லெவல் பொறுத்த வரைக்கும் 15 டேஸ்க்கு 30 ஹவருக்கு பர் டே காஸ்ட் வந்து 100 தான். சோ எல்லாமே பிலோ 100க்குள்ள தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பர் டே காஸ்ட்ன்றது. ஸோ தி பெஸ்ட் மார்க்கெட்ல இருக்க ஒரு 3 எக்ஸ்பர்ட்டை வந்து நம்ம வச்சு பண்ணியிருக்கோம். மார்க்கெட்ல நம்ம வந்து கொடுத்துருக்கிற இந்த பிரைஸ் இந்த ஆஃபர் நீங்க எங்க போயிட்டு என்ன பண்ணாலும் என்ன தேடினாலும் இந்த அளவுக்கு கொடுக்கறது கொஞ்சம் சிரமம். நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னா புக் பிஃபோர் 2,499 புக் பண்ணி நீங்க எல்லா டேஸுமே அதாவது பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் ரெண்டுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 50 பேருக்கு மட்டும். ஆஃப்டர் 50 பேருக்கு மேல பிரைஸ் என்ன சார் அப்படின்றவங்களுக்கு 1,000 rupees வந்து ஆட் ஆகும். ஸோ அதுவும் வேல்யூ ஃபார் மணி தான். ஏன்னா நீங்க 2 கோர்ஸ் உடைய அந்த ஆஃபர் நீங்க வந்து ஆட் பண்ணும்போது 4,500 வரும். ஸோ அதுலயுமே 1,000 rupees நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒன்லி ஃபார் லைவா ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இன்கேஸ் ஆஃப்டர் இந்த வீடியோவை 1 week 10 days ஆர் வந்து ஒரு 1 month கழிச்சு பாக்குறீங்க, அப்போ வந்து நீங்க இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 5,000 காஸ்ட் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் பெஸ்ட் பிரைஸ் 5,000 தான். பட் நம்ம ஏன் இந்த அளவுக்கு அஃபோர்டபுளா கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம லைவ் வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச பெஸ்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் பிரைஸ் தான் சொல்லியிருக்கோம். ஸோ டோன்ட் மிஸ் இட், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இப்போ நான் பேமெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன். எப்படி சார் பே பண்ணணும்னு சொல்றவங்களுக்கு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் பார்கோடு இருக்கு. அதை நீங்க ஸ்கேன் பண்ணியும் பே பண்ணலாம். ஆர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ உங்களுடைய போன்ல ஜிபே ஆர் போன்பேல போயிட்டு மொபைல் நம்பர் டைப் பண்ணி அப்படியே நீங்க பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடு இருக்கு. அதை நீங்க வந்து பெனிஃபிட்ஸை ஆட் பண்ணியும் நீங்க வந்து பே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் எனக்கு இண்டிவிஜுவலா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி அதை ப்ரூஃபை ஷேர் பண்ணி நீங்க என்ன பேசிக் லெவலா அட்வான்ஸ் லெவலா இல்ல காம்போ கோர்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்போம். அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் குரூப் வந்து ஒன்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிஃபோரா ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து லைவ் வந்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.